நெல்லை ஜெயா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஜவ்வு மிட்டாய் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். சின்ன வயசில் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. ஸ்கூல் வாசல்லலாம் நிறையா வச்சு விற்பாங்க. இப்போ தான் வந்து நம்ம வந்து நிறையா ஹைஜீனிக் அப்படி இப்படின்னு பார்த்து ஸ்கூல் வாசலில் எதுவுமே வச்சு விற்கிற மாட்டாங்க. இந்த மாதிரி பீஸா, பர்கர், அந்த மாதிரி காஃபி ஷாப் அந்த மாதிரி தான் ஸ்கூல் பக்கத்துலலாம் இருக்குது. என் வீடு என் ஸ்கூல் பக்கம் தான். அது பக்கத்தில் தான் ஒரு பாட்டி வச்சு விற்பாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, எங்கள் பசங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சது. அந்த ஜவ்வு மிட்டாய் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். உங்களுக்கு பழைய ஞாபகம் இருந்தால் இந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்து ஜவ்வு மிட்டாய் செய்து பாருங்கள். எனக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் லிஸ்ட்டில் பார்க்கலாம். இந்த ஜவ்வு மிட்டாய் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கொஞ்சமாக தண்ணி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, ஃபுட் கலர், சுக்கு பவுடர். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். கொஞ்சம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம பண்ணலாம். நம்ம இந்த வெல்லம் வந்து எனக்கு இங்கே வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் டைப் வெல்லம் தான் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து அச்சு வெல்லம் ரொம்ப நல்லது. நம்ம தமிழ்நாடு சைடில் அந்த அச்சு வெல்லம் வந்து அச்சில் வச்சு ஊற்றின வெல்லம், அது ஃபஸ்ட் குவாலிட்டி வெல்லம். ஸோ வந்து அதில் பண்ணும்போது டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா ப்யூர், கொஞ்சம் நல்ல ஒயிட் கலராகவும் அது வரும். கிடைக்கலன்னா நீங்கள் வந்து குண்டு வெல்லம் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு அடிகனமான பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பொடிச்சு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தூள் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 250 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அல்ல 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றினா நம்ம போதும். இந்த வெல்லத்தில் கொஞ்சம் தூசி இருக்கும். ஸோ வந்து நான் வந்து இது வந்து கரைச்சிட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டில் அது வந்து நல்லா கரையட்டும். இப்போ நல்லா இந்த இது கரைஞ்சிருச்சு, இந்த வெல்லம் கரைஞ்சிருச்சு. இதை நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். இப்போல்லாம் கலப்படம் தான் எல்லாத்துலேயும். அதனால் வந்து எல்லா வெல்லம் எல்லாமே நல்லா தூசி இருக்கும். அதனால் எல்லாமே நல்லா கரைச்சி வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு அதே மாதிரி அதே அடிகனமான பாத்திரத்தை க்ளீன் பண்ணி அதில் நம்ம வந்து இந்த இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க பாகை வந்து இதில் சேர்த்துக்கலாம். எப்பவுமே கொஞ்சம் அடிகனமான பாத்திரம்னா அந்த வந்து கொஞ்சம் கீழெல்லாம் அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டில் வந்து அந்த அதிரசம் பாகு பக்குவம் வரைக்கும் நம்ம காய்ச்சிண்டு அதுக்கு பிறகு இன்னும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் காய்க்க வேண்டியிருக்கும் அந்த பாவு வர்றதுக்கு, இந்த ஜவ்வு மிட்டாய் பாகு வர்றதுக்கு. அதனால் ஃபஸ்ட்டில் வந்து இதை நல்லா கிளறி விட்டுகிட்டே இருப்போம். அந்த கம்பி பதம் வரட்டு. அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு அதை தண்ணியில் ஊற்றி காணிக்கிறேன். பொங்கி வழிஞ்சிடாதபடி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் நம்ம. இப்போ வந்து நம்ம அந்த வாசனைக்காக கொஞ்சமாக சுக்குத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஜவ்வு மிட்டாய் சாப்பிடும்போது வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. எப்போவுமே இந்த வெல்லம்லாம் சேர்த்து பண்ணும்போது சுக்குத்தூள் போட்டு பண்ணால் நல்ல வாசனை நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த அதிரச பாவு பக்குவம் வந்திருக்கான்னு நம்ம பார்க்கலாம். அப்படி எடுத்துகிட்டு இதில் ஊற்றி பாருங்கள். நம்மளுக்கு தெரியும் அந்த அதிரச பாவு இப்படி உருண்டு நம்மளுக்கு வரணும். இதில் ஒட்டாமல் அப்படி உருண்டு தக்காளி மாதிரி நம்மளுக்கு உருண்டு வரணும். அப்படி எடுத்தால் இப்படி உருளணும். இப்போ வந்து நம்மளுக்கு அதிரச பாவு பக்கம் வந்துருச்சு. இனிமேல் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். திருப்பி இன்னும் ஒரு 1 மினிட்டில் நம்மளுக்கு அந்த ஜவ்வு மிட்டாய் பாவு பக்கம் வந்துடும். அப்போ நான் உங்களுக்கு காணிக்கிறேன். கிண்டிகிட்டே இருங்க. ரொம்ப நேரம் நம்ம வச்சுட்டா முறிவிடும். அது வந்து ரொம்ப இழுத்துண்டு வராது, முறிவிடும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு அந்த அனுபவம் இருக்கும். நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போது அந்த ஸ்கூல் வாசலில் நம்ம அந்த ஜவ்வு மிட்டாய் சாப்பிட்ட அனுபவம் இருக்கும். யாரெல்லாம் இது நீங்கள் சாப்பிட்டீங்களோ அதை எனக்கு கமெண்டில் கொடுங்க. கரெக்டாக அந்த அதிரச பக்குவம் வந்து வருது. கரெக்டாக 1 மினிட் ஆகும் நம்மளுக்கு அந்த ஜவ்வு மிட்டாய் பக்குவம் வர்றதுக்கு. உள்ளே நம்மளுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். ஒரு மாதிரி நுரைச்சிட்டு உள்ளே பொங்காமல் கீழேயே அந்த பபுளாக வரும். நான் பாருங்கள் இந்த மாதிரி பபுளாக வந்துட்டுருக்கும். இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக அதை திருப்பி இருக்கா தண்ணியில் ஊற்றி பார்க்கணும். பாருங்கள் எப்படி எடுத்துகிட்டு அப்படியே ஊற்றி பாருங்கள். அப்படியே கோல் மாதிரி உருளுது பாருங்கள். நம்ம வந்து உருட்டையே தேவையில்லை, அதுவே உருளுது. இப்போது நம்ம கொஞ்சம் இலக்கமாக இருக்குது. இன்னும் ஒரு அரை செகண்ட், நம்ம ஒரு 30 செகண்ட் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி வருது பாருங்கள். இன்னும் ஒரு 30 செகண்டு தான், அதுக்குள்ளே நம்மளுக்கு அது ரெடி ஆயிரும். இப்போ வந்து நம்மளுக்கு அது ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக அந்த பக்குவம் வந்து நம்ம அதிரச பக்குவம் வந்து 1.5 நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து அது ரெடி ஆயிடுது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து தேங்காய் தடவி வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம அதை சேர்த்துக்கணும். நம்ம ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் கலர்லேயும் ஒயிட் கலரும் இருக்கும், ரெட் கலர் போட்டும் இருக்கும். நான் கொஞ்சோண்டு ஃபுட் கலரும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்.
இதில் வந்து கோகனட் ஆயில் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக பாதி இதில் சேர்த்துக்கலாம், பாதி வந்து நம்ம கலர் போடுறதுக்காக இன்னொரு இதுலையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கூல் ஆகணும், அதுக்காக ரொம்ப சில்லாகிடக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். அது கொஞ்சம் கூலான அப்புறம் நம்ம அதை வந்து கலர் மிக்ஸ் பண்ணி அதை நம்ம இழுத்து விடலாம். அப்படி ஒரு கூலான இடத்துல அப்படி வச்சுக்குவாங்க. அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம அதை பார்க்கலாம். இப்போ இந்த பாகு காய்ச்சி அதில் ஊற்றி நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் கூலாகிருக்கு, ஆனால் லைட்டு சூடு இருக்கணும். கொஞ்சம் கூலாகிருக்கு. உங்களுக்கு கலர் பொடி வேணும்னா, உங்களுக்கு கலராக அந்த ஜவ்வு மிட்டாய் வேணும்னா இந்த ஸ்டேஜில் வந்து இதை கொஞ்சம் நல்லா அப்படியே எடுத்துட்டு அப்படியே எடுத்து இதில் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்க கலர் ஃபுட் கலர் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ஃபுட் கலரில் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. பட் ஃபுட் கலர் வந்து நல்லது இல்லை தான். நம்மளுக்கு அதை குட்டி வச்சுலாம் அது தெரியல. நம்ம நல்லா ஜவ்வு மிட்டாய் கலராக தான் நம்ம சாப்பிட்ருக்கோம். சாப்பிட்டு நாங்கள்லாம் படிக்கும்போது அதை சாப்பிட்டுட்டு ஒவ்வொருத்தரோட நாக்கை நீட்டி பார்க்க சொல்லுவோம், அது எவ்வளோ பிடிச்சிருக்கு அந்த கலர் அப்படின்னு. இப்போ வந்து நம்ம இதை இப்படியே எடுத்துடலாம். இப்படியே எடுத்துகிட்டு கையில் வந்து நம்ம கோகனட் ஆயில் தடவி இருக்கணும். இப்படி எடுத்துகிட்டு இந்த மாதிரி இதை நம்ம இழுத்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம எவ்வளோ தூரம் அதை ஸ்பீடாக இழுக்குமோ அந்த அளவுக்கு அது வந்து நல்ல கலர் மாறிண்டே வரும். பாருங்கள், கலர் மாறிண்டே வரும். இந்த மாதிரி நல்லா ஸ்பீடாக அப்படி கையில் கோகனட் ஆயில் நல்லா தடவிக்கோங்க. இப்படி ஸ்பீடாக இழுக்கணும். நம்ம எவ்வளோ தூரம் இழுக்கமோ நேரம் மாறிண்டே வரும். நான் லைட்டாக தான் கலர் சேர்த்துருக்கேன். அதனால் எனக்கு எங்கள் பசங்க கலர் ஃபுட் கலர் வேண்டாம்னு சொன்னதுனால நான் லைட்டாக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் சேர்த்தேன். இப்படி இழுக்கணும். அப்படி இழுப்போம். நான் அடுத்ததையும் எடுத்து நான் உங்களுக்கு காணிக்கிறேன். அதில் நான் கலர் சேர்க்க மாட்டேன். இதை ஒரு பாலித்தீன் கவர் மேலே வச்சுருவோம். லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுருவோம். அடுத்தது நம்ம கலர் ஆட் பண்ணாமல் பண்ணுறதுக்கு ஒரு இது வச்சுருக்கோம்ல, அதையும் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக சூடோடு இருக்கும்போதே நம்ம வந்து இழுத்துடணும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக வரும். அப்படி வச்சுக்கோங்க. இப்படி இழுத்துருங்க. எங்கள் வில்லேஜில் நாங்கள் சின்ன வயசில் படிக்கும்போது அந்த ஸ்கூலுக்கு முன்னால் ஒரு பாட்டி வச்சுருப்பாங்க. நாங்கள் அவங்க வீட்டுக்கெலாம் போகும்போது அவங்க வந்து அந்த கதவு உடைய கொண்டியில் போட்டு அப்படி எண்ணெய் தடவிட்டு இழுப்பாங்க. ஏன்னா நிறைய குவான்டிட்டி பண்ணுவாங்கல்ல, ஸோ வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு அப்படியே சின்ன வயசில் சாப்பிட்ட ஞாபகம். எங்கள் பசங்களுக்கு நான் இதை அடிக்கடி செய்து தருவேன். எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எங்கள் வீடு வந்து ஸ்கூல் பக்கத்தில் தான். ஸோ வந்து எங்கள் பசங்க சின்ன வயசில் வெக்கேஷனுக்கு வரும்போது அதை வாங்கி கொடுப்பேன் சாப்பிட்றதுக்கு. நல்லா இப்படி இழுங்க. இழுக்க ஒயிட்டாக வந்துடும். நல்லா ஒயிட்டானவர் உங்களுக்கு நான் காணிக்கிறேன். இப்போ வந்து இது வந்து கலர் சேர்க்காதது, இது கலர் சேர்த்தது. இந்த மாதிரி இழுத்து நம்ம இதை எடுத்து வச்சுருக்கோம். நான் கொஞ்சமாக தான் கலர் சேர்த்தேன், அதனால் கலர் கொடுக்கல. பசங்க வேண்டானதுனால நான் உங்களுக்கு கலர் எந்த டைமில் ஆட் பண்ணணுங்கிறக்காக தான் நான் வந்து அதை மிக்ஸ் பண்ணி காமிச்சேன். இப்போ வந்து இந்த அளவு வச்சுட்டு இப்போ வந்து இதே மாதிரி நம்ம இன்னொரு தட்டில் பாலித்தீன் கவரில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதை சிசரை வச்சு கட் பண்ணலாம். நான் உங்களுக்கு சிசரை வச்சு கட் பண்ணி காணிக்கிறேன். இந்த மாதிரி தின்னாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுங்கிறதுக்காக இப்படி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த தட்டிலையும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு சிசர் எடுத்துட்டு சிசர்லேயும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதை நம்ம அந்த ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்பொழுது சுவையான ஜவ்வு மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி நம்மளுக்கு நல்ல ஜவ்வு மாதிரி, அதனால தான் ஜவ்வு மிட்டாயின்னு பெயர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு வருது. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.